நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். இரண்டு மனம் இருக்குதே, மனிதனுக்கு ரெண்டு இருதயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அது ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ஹார்ட் தான் இருக்குது மனுஷனுக்கு, எப்படி ரெண்டு ஹார்ட்? ட்வின் ஹார்ட், இரண்டு இருதயம் இருக்கான் எல்லாருக்குமே. ஏன்னா ஒன்று செயல்படலைன்னா இன்னொன்று செயல்படும் அப்படிங்கிற கான்செப்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இருதயம் ஒன்று தான். இருதயம் மாதிரியே இன்னொரு ஒரு பார்ட்டு, அதுதான் நம்ம பிரெயின். இந்த பிரெயினை தான் செகண்ட் ட்வின் ஹார்ட், ரெண்டாவது இருதயம் சொல்கிறோம். இது இல்லைன்னாலும் அது வேலை செய்யாது, அது இல்லைன்னா இது வேலை செய்யாது. இப்போ மூளைச்சாவு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் மட்டும் ஓடிட்டு தான் பிரயோஜனம் இல்லையே, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இப்போ மூளை வேலை செய்யலை, இது மட்டும் ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சு நோ யூஸ். ஸோ ரெண்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அட் அ டைம் ஒரே மாதிரி வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு மனிதன் உயிருடன் இருந்து கொண்டு பகுத்தறிவோடு நடந்து கொள்ள முடியும், தனது ஆறாவது வரையை நன்றாக பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதனால் இரண்டு இருதயம் மனிதனுக்கு இருக்குது, விளக்கம் கொடுங்க கேட்டிருக்காங்க நிறைய பேர். அது விளக்கம் கொடுத்துடலாம். இந்த நமக்கு மனுஷனுக்கு இடது மார்பகத்துக்கு கீழே இருதயம் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா 4 அறை இருக்கிறது. 2 அறையில் ரத்தம் சுத்திகரிக்கப்படும். இன்னொரு 2 அறையில் என்னாகும், அந்த ரத்தம் கரெக்டாக எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து வெளியே போகும். புரியுதுங்களா? அப்போது 4 அறை சேர்ந்தது தான் அந்த இருதயம் சொல்லக்கூடியது. ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு பூவும் இருக்குது. பூவும் பார்த்திங்கன்னா இருதயம் நம்ம ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப ரேரான பூ, ஹிருதய கமலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிருதயம் அதை நம்ம எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனதை அமைதியாக வச்சுக்கணும். மனதுனா எது அப்படின்னா மூளை கிடையாது, இதயம்தான். என்னங்க மனசை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, மனசை எப்படி பண்படுத்துவது? அதுதான் நம்ம எண்ணங்கள் வேறு. எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து அதை செயல்படுத்துறது நம்ம 2வது இருதயம். மேலே இருக்கு இல்லையா, ஒயிட் பாக்ஸ், தலக்காமண்டா, அதுதான். ஸோ அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறேன், 2வது இருதயம் சொல்கிறோம். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இருதயம் சொல்கிறத, அதாவது மனசில் இங்கே கீழே இருக்கிற அந்த இருதயம் சொல்கிறத மேலே இருக்கிற அந்த மூளைன்னு சொல்லக்கூடிய இருதயம் கேட்காது. மூளை சொல்கிறத கீழே இருக்கிற இந்த இருதயம் கேட்காது. 1:1, ஃபஸ்ட் 1+1 தான். பட் ரெண்டும் ஒன்றா செயல்படாது. ஏன் செயல்படாது? செயல்பட்டால் எல்லாம் உருப்பிட்டுடலாமே இல்லையா? மனிதனாக எதுக்காக இப்போ இருக்கிறோம்? நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு. நல்லதையும் அனுபவிக்கலாம், கெடுதலையும் அனுபவிக்கலாம். எங்கே? இந்த பூலோகத்தில். ஸோ இந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த சொர்க்க பூமியில் நம்ம நரகத்தையும் அனுபவிக்கிறோம், சொர்க்கத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? எப்படின்னா, ஒருவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, அப்போ அது நரகம். ஒருவனுக்கு வியாதி வகை நோய் வருது, அதுவும் நரகம். ஒரு சில நேரங்களில் எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல வசதியோடு சுகபோகத்தோடு வாழ்கிறான், அது சொர்க்கம். சொர்க்கமும் நரகமும் மாறி மாறி வரும் வாழ்க்கையில். அப்போ தான் மனிதன் தன்னிலை உணர முடியும். தன்னிலை உணர்ந்தால் தான் நம்ம அடுத்த முக்தி ஸ்டேஜுக்கு போக முடியும். முக்தி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. என்ன காரணம்? மனசு சொல்கிறத புத்தி கேட்காது, புத்தி சொல்கிறத மனசு கேட்காது. 2 பேரும் ஒன்றோட ஒன்று எதிர்ப்பதமாக இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் இல்லைன்னா மனுஷன் இல்லை. அந்த 2ம் ஒன்று சேரும்பொழுது தான் மனிதன் தெய்வமாக மாறுகிறான். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ட்வின் ஹார்ட்னு சொல்லக்கூடிய 2 இதயங்கள் மனிதனுக்கு உண்டு. அதை ஓப்பனாக அப்படி சொல்லாமல், ஏன்னா 2க்கும் ஒரே பவர் தான்.
இப்போ இவங்க பிளட் சர்க்கிள் ரத்தத்தை சுத்தம் பண்ணி மூளைக்கு அனுப்பினாலும் மூளை வேலை செய்யாது. மூளை வந்து இச்சை தன் செயலால் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னாலும் இருதயம் வேலை செய்யாது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைந்துள்ளது தான். ஆனால் ஒத்து போகாது. அதுதான் வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதி இருக்காங்க. மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகவாதியாக இருப்பாள். பூஜை புனஸ்காரம் எப்போ பார்த்தாலும் பூஜை ரூமில் தான் இருப்பாள். ஆனால் கணவன் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அவனுக்கு சாமி பிடிக்காது, விளக்கேற்றதை பார்த்தாலே கோபம் வரும், சாமி கும்பிடாதுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி. ஸோ இப்போ 2 பேரும் சாமி கும்பிட்ற மாதிரி அமைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டில் பிரச்சனையே இருக்காது இல்லையா, தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா தட்டுப்பாடு வரணும், வந்தால் தான் வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியும். அதனால தான் ஆண்டை வந்து இப்படி ஒன்று அப்படி ஒன்று வச்சுருக்கான். ஒன்று நெட்டையாக ஒன்று குட்டையாக கொடுத்துருக்கான்ல. எதுலேயுமே எல்லாருமே ஈக்குவலாக இருந்துட்டோம்னா சிரமம் தாங்க வாழ்க்கையில். இப்போ 2 கூர்மையான தீட்டப்பட்ட 2 கத்திகளை ஒரு உரையிலே போட்டு வைக்க முடியுமா? போட்டு வைக்கலாமே. என்ன ஆகும்? கூர்மை மடங்கி போயிடும். எப்படி அப்படி ஆடும்போது அந்த உரை எங்கெங்கே தூக்கிட்டு போகும்போது ஆடும்போது 2 கூர்முனையும் ஒன்றோட ஒன்று உரசுது இல்லை. அப்போ என்ன ஆகும்? கூர்மை வழுங்கிவிடும். அதனால் தான் 2 கத்தி ஒரு உரையில் இருக்கக்கூடாதும்பாங்க. புரியுதுங்களா? 2 கூர்மையான தீட்டப்பட்ட கத்தியாக இருந்தால். அதே போல் தான் மனிதனும் புத்தி உள்ள ஒரு தம்பதியினர் 2 பேருமே புத்தியாக இருந்தாங்கன்னா பிழைக்கிறது கஷ்டம். ஒருத்தர் கொஞ்சம் மடத்தன்மையாக இருக்கணும், ஒருத்தர் வந்து அறிவு ஜீவியாக இருக்கணும். இது ஒரு சில விஷயங்களுக்கு தான் இது வந்து ஒத்து வரும். ஒரு பாட்டு கூட, வண்டி உருண்டோட அச்சாணி வேண்டும் என்றும் அது போல் வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்புறம் 2 மாடும் ஒன்றா இழுத்துட்டு போகணும்பாங்க, அப்போ தான் அந்த வண்டி ஒழுங்காக போகும். அது கான்செப்ட் வேறு. இப்போ இது சொல்ல வந்தது மனசையும் புத்தியும் இணைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஆன்மீகத்தில் நம்மெல்லாம் பயணிக்கிறோம். ஸோ ஆன்மீகம் கற்றுத்தரக்கூடிய பாடம்தான் என்னது? வாழ்க்கை முறை. ஆமாங்க, வாழ கற்றுக் கொடுப்பது தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் போய் நீ சாமியை பார்த்து ஆண்டவனே எனக்கு சோத்தை போடு, ஆண்டவனே எனக்கு ஓடி சொன்னாக்கு, ஆண்டவனே எனக்கு பென்சகாகுன்னு கேட்குறது ஆன்மீகம் கிடையாது. அதாவது வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும், வசதிகள் வேண்டும், எல்லாத்துக்கும் மேலே என்ன வேணும்? பொறுமை வேணும். இந்த பொறுமையும் கற்றுறது இது ஆன்மீகம்தான். ஸோ இந்த ஆன்மீகம் ஆன்மா மூலியமாக நமக்கு பயன்படுவதற்கு இந்த 2 ஆள் யார்? இருதயம் என்ற ஆளும் மூளை என்ற ஆளும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் என்ன பண்ணும்? முக்தி அடைய முடியும். யாருக்கெல்லாம் முக்தி அடையணும்னு ஆசை இருக்குது, என்லைட்மெண்ட் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இது 2ஐயும் கவனிங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்தோமானால் அந்த கவனத்தின் மூலமாக அந்த பொருள் ஒழுங்காக தன் வேலையை செய்யும். எதையுமே நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னு வைங்க, அது இஷ்டம் போல் அது வேலை செய்யும். அப்போ நமக்கு பயன்படாதல்லவா? நமக்கு பயன்பட வேண்டுமென்றால் நம்ம கண்ட்ரோலில் அதை வச்சுக்கணும். அதுக்கு தான் கவனிக்க சொல்கிறது. எதை? உன்னுடைய ஹார்ட் பீட்டை, அப்புறம் எண்ணெய் அலைகளை சீர்தூக்கிறதுக்கு எண்ணெய் அலைகளை கவனி, சஹஸ்ராராவை கவனி, அநாகதத்தை கவனி, இதுன்னு சொல்கிறது. சக்கரம்னு வரைஞ்சி போட்டு அப்படி கற்பனையால் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இதுவுமே வந்து கற்பனை தான் எல்லாமே. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லை ஆனால் இருக்குது. அது வடிவம்தான் ஒரு கற்பனையை தவிர அதனுடைய வேலைகளில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒன்று தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? தன்னை கவனி, உள்நோக்கி பார், வெளியே போகாத, தேடலை நிறுத்து, வெளியே போய் தேடிட்டே இருக்காத, எதையும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை தேடு. அதுதான் அந்த 2 மனம் 2 இருதயம் என்று சொல்லக்கூடிய நமது மூளையும் நமது இருதயம் தான். ஆகவே மனிதனுக்கு 2 இதயம் என்று சொல்வது பொய்யல்ல, நிஜம்தான். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம். நற்பவி.